இல்லாதத பண்ணணும் முதல் பாயிண்ட். சரி எப்பல பண்ண கூடாது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து எல்லா லைனும் வெரி குட். அடுத்து எந்த லைனும் இந்த சைடு வெரி குட். அடுத்து செக் போய் பண்ண கூடாது. ராஜா எங்க போய் சேருதோ அங்கேயே செக் கூடாது. தாண்டி போற கட்டம் இந்த பால் செக் அங்கே கூடாது. சொல்லணும் இருக்கும்போது செக் கூடாது. ஒரு கட்டம் தாண்டி போகுதுல அந்த கட்டமும் செக்கா இருக்காது. அந்த கட்டமும் ஆப்போன் பீஸை வச்சு வெட்ட மாதிரியான இது இருக்க கூடாது. போய் சேருல கட்டம் அங்கேயும் செக்க கூடாது. மூணு கூடாது. அதுக்கப்புறம் அவன் சொன்ன மாதிரி நடுவுல எந்த பீஸே கூடாது. புஷ்அப் நைட் கூடாது. அப்புறம் வேற இன்னொரு இருக்கு, இன்னொரு ரூல் இருக்கு. எப்ப பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு ஓகே கேஷ் என்ன பண்ணக்கூடாது. ரைட்டு. அப்புறம் செக் வச்சுட்டா கேஷ் பண்ண முடியாதா? சார் சொன்னா அப்படியே கிடையாது. பண்ணலாமே. ஒரு தடவை மூவ் பண்ணிட்டா வைக்க கூடாது. ராஜா ஒரு வாட்டி மூவ் பண்ணிட்டாதான் கேஷ் பண்ண கூடாது. செக் வச்சுட்டா கிடையாது. வித்தியாசம் இருக்கு. இப்போ நான் ஒரு செக் வைக்கிறேன். நீங்க செக்கை வந்து என்ன பண்ணலாம்? மூணு விதமா நீங்க வந்து எனக்கு வந்து பதில் சொல்லலாம். ஒண்ணு செக் வச்ச டைம் இது பண்றது என்னது கேப்சர் பண்றது. ரெண்டாவது செக்கை மறைக்கிறது. மூணாவது திங்க நடக்கிறது. செக்குக்கான பதில் 3. செக்கு வச்சு பீஸை வெட்டுறது, செக்கை மறைக்கிறது, ராஜாவை நகர்த்துறது. இது 3 தான் நம்ம செக்குக்கு வந்து பதில் முடியும். இந்த இதுல நான் ராஜாவை நகர்த்தாம செக்கை நம்ம மறைச்சிட்டேன்னா கேஷ் பண்ண முடியாதா? பண்ணலாமே. என்ன கான்செப்ட்னா கிங்க மூவ் பண்ணிட்டா கேஷ் பண்ணக்கூடாது. ரூக்கை மூவ் பண்ணிட்டா ரூக்கு மூவ் பண்ணலாமா? பண்ணலாமா? ரூக்கை மூவ் பண்ணிட்டேன் கேஷ் பண்ணலாமா? எந்த இடத்துல ரூக்கு மூவ் பண்ணணும் அந்த இடத்துல கேஷ் பண்ணக்கூடாது. இந்த பக்கம் பண்ணலாம். மொத்த இடத்துல இது இருக்கு, 2 ரூக் இருக்கு. இந்த பக்கம் ரூக் மூவ் பண்ணிட்டா இங்க கேஷ் பண்ணக்கூடாது. இங்க பண்ணிக்கலாம். இங்க ரூக் மூவ் பண்ணிட்டா இங்க பண்ணிக்கலாம். ராஜாவை மூவ் பண்ணிட்டா